ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. நீங்க ஆரோக்கிய சமையல் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது நெஞ்சு சளி, அதாவது நம்ம உடம்புல உள்ள நெஞ்சில சளி தேங்கி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஜலதோஷம், இருமல், அப்புறம் நம்ம உடல்ல எங்கெல்லாம் சளி தேங்கி இருக்கோ அதெல்லாம் ஒரே நாள்ல இந்த ஒரு கஷாயத்தை நீங்க குடிக்கிறதுனால ஒரே நாள்ல நம்ம மலம் வழியா சளி அப்படியே வெளியில வந்துருங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு கஷாயம் தான் நான் சொல்லி காமிக்க போறேன். ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளானது தாங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் பண்ண போறோம். இந்த ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம கடையில போய் வாங்க போறோம். இது வெற்றிலை, அதாவது இது ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதாவது நம்ம கிராம சைட்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெத்தலை நிஜாம்பாக்க வச்சு போட்டுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது எதுக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, செரிமானம், அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சளிக்கு ரொம்ப பவரா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைனா அது வெற்றிலைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு 2 வெற்றிலையை இந்த மாதிரி இந்த காம்பு இருக்கு பாத்தீங்களா, காம்பை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு இதுல ஒரு 1.5 டம்ளர் அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளர் போதும். இது 1.5 டம்ளர் ஊற்றிருக்கும் பார்த்தீங்களா, இது 1/2 டம்ளர் வற்றி நமக்கு 1 டம்ளர் அளவு கிடைக்கணும். இப்போ நான் வெற்றிலையை இதோட சேர்க்க போறேன். கட் பண்ணி வச்சிருக்க வெற்றிலையை 2 வெற்றிலை போதும். இது கூட ஒன்னா சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். அடுத்ததான் நம்ம என்ன பொருள் சேர்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன சைஸ் இஞ்சி. இந்த சின்ன சைஸ் ஒரு சைஸ் இந்த அளவு மட்டும் போதும். இஞ்சி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இதை நல்லா தொலைச்சி விட்டுங்க. இதை ஒரு உரல்ல போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம வெற்றில போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட ஒன்னா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு தாங்க. இதை அதே உரல்ல போட்டு நல்லா நெருநெருன்னு இருக்கிற மாதிரி நச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. இதுவும் இது கூட ஒன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு சின்ன சீரகம் இருக்கு பார்த்தீங்களா, சீரகம், அது இந்த அளவு, நம்ம மிளகு எந்த அளவு எடுத்துக்கோமோ அதே அளவு சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க. இதுவும் நம்ம நல்லா கொஞ்சம் நச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சீரகத்தை நச்சு இதை கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மல்லி பொடி சேர்த்துக்கோங்க, அதாவது தனியாத்தூள். இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கலாம். கரெக்டாக பார்த்தே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 டம்ளர் அளவு நமக்கு வந்திருக்கு. இதை காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல குடிங்க. குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள எங்கெங்க சளி தேங்கி நிற்குதோ அதெல்லாம் நம்ம மலத்துடன் வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.